ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான ரெசிபின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். டொமேட்டோ வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்படியே நான்வெஜ் பிரியாணி ஸ்டைலில் வெஜ் பிரியாணி, அதாவது டொமேட்டோ பிரியாணி டேஸ்ட்டு வேறு லெவலில் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்க குட்டி குட்டி டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டொமேட்டோ பிரியாணியை நீங்கள் இதே மெத்தடில் இதே இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ நம்ம டொமேட்டோ பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா காய விட்டுருக்கேன். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி ரைஸ் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ அதோட பவுல் தான் இது. இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் கொடுத்துருக்காங்க. அதை வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க, அதையும் வாஷ் பண்ணி ரெடியாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே 2 துண்டு ஆட் பண்ணிவிட்டு சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 7 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் பிரியாணிக்கு. நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1க்கு 1.5, ஸோ 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம 2 பச்சை மிளகாய் முழுமையாக ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி 8 தக்காளி, மீடியமான தக்காளி 8 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 டம்ளர் ரைஸ் அப்படின்னா பெரிய டம்ளரில் 2 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கேற்ற குவான்டிட்டி தான் இந்த வெங்காயம் தக்காளி நான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ் டம்ளர் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற குவான்டிட்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தக்காளி நல்லா வேகணுன்னா நல்லா மூடி வச்சுட்டு இந்த மாதிரி மிடில் நல்லா இந்த மாதிரி கரண்டியில் நல்லா நெசுக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா வதங்கி வரணும். உங்களுக்கு எவ்வளோ வதங்குதோ உங்களுக்கு டொமேட்டோ பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 4 ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இஞ்சி பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு அடி பிடிச்சிரும். ஸோ நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே கிளறிட்டே இருக்கணும். இப்போது ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. டேஸ்ட் நல்லா கமன்னு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த பச்சை வாசனைலாம் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஊற வச்சோம் இல்லையா அரிசி, அதில் இப்போ நம்ம இந்த கிரேவியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரேவி எல்லாமே அதில் ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு உட்டன் கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பாத்திரத்தில் சில்வர் கரண்டி யூஸ் பண்ண வேண்டாம். உட்டன் கரண்டி யூஸ் பண்ணி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்னா செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. இப்போ நம்ம ரைஸ் குக்கரில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். உள்ளே அந்த பாத்திரம் வச்சுட்டு மேலே மூடிட்டு நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணி விட்டுடலாம். ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு கீழே ஒரு பட்டன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் குக்கிங் அப்படின்ற பட்டன் நம்ம இந்த மாதிரி ஆன் பண்ணிட்டோன்னா குக்கிங் ப்ராசஸில் இருக்கும். ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ சைட் பை சைட் நான் பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஜஸ்ட்டு பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இது பாருங்கள், இந்த சைஸ் கட் பண்ணால் போதும். ஸோ தாளிச்சிக்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் தாளிச்சிட்டு இந்த பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பொட்டேட்டோ ரோஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா வெறும் மிளகாய்த்தூள் உப்பு ஆட் பண்ணினா போதும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்க நீங்கள் கிளறி விடுங்க. ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. இந்த மசாலா அந்த பொட்டேட்டோவில் நல்லா ஒட்டி நல்லா ரோஸ்ட் ஆகிடும்.
ஸோ பொட்டேட்டோ ரோஸ்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு 10 to 15 மினிட்ஸில் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு இந்த மாதிரி தட்டு போட்டு மூடிடுங்க. ஸோ மிடில் ஒரு வாட்டி கலரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொட்டேட்டோ ரோஸ்ட்டுக்கு ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். ரொம்ப கம்மியாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்கும், ஒரு மாதிரி தீஞ்சு ஸ்மெல் வந்த மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு ரோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஆயில் வந்து அப்சர்வ் ஆகிட்டு உங்களுக்கு பொட்டேட்டோ ரோஸ்ட் வந்து நல்ல டேஸ்டியாக நல்ல கலர்ஃபுல்லாகவும் கிடைக்கும். ஸோ இது அப்படியே ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரைஸ் குக்கரில் எப்படி வந்து டொமேட்டோ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்க புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ கீப் வார்ம், அதில் ஆட்டோமேட்டிக்காக கீப் வார்மில் வந்துடும். நம்ம எப்போ சாப்பிடும் போது அது வரைக்குமே வந்து வார்மாக இருக்கும் அப்படியே. ஸோ ஃபைனலாக நம்மளோட டொமேட்டோ பிரியாணி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வாழையில் சர்வ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட டொமேட்டோ பிரியாணி அப்படியே பிரியாணி சுவையில் இருந்துச்சு. அதாவது மட்டன் சிக்கன் பிரியாணி சாப்பிடுவோம்ல அதே டேஸ்ட்டில் வெஜ் பிரியாணி நம்பவே முடியல, அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சைட் டிஷ் வந்து பொட்டேட்டோ ரோஸ்ட் கூட வந்து நான் வீட்டில் ரெடி பண்ண வத்தல் இருந்துச்சு, அதை பொரிச்சிருக்கேன். ஸோ இந்த வத்தலோட இந்த பொட்டேட்டோ ரோஸ்ட்டோட இந்த டொமேட்டோ பிரியாணி சாப்பிடும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கான் வரும், மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோட திரும்பவும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் பாய்.